பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். பின்னர் அங்கிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி விமானம் மூலம் தமிழ்நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக வரவுள்ளார். ராமேஸ்வரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். பின்னர் மதுரை விமான நிலையம் செல்லும் போது அங்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோரை தனித்தனியாக மோடி சந்திக்கிறார். இருவரும் பிரதமர் மோடியை சந்தித்து பேச நேரம் கேட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி ஒரே நாளில் ஓபிஎஸ், இபிஎஸ் இருவரையும் அடுத்தடுத்து சந்திக்க உள்ளதால் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி இல்லை என்று அடித்து கூறி வந்த அதிமுக திடீரென தனது முடிவை மாற்றியது. அதிமுகவின் புதிய அலுவலகத்தை பார்க்கப் போகிறேன் என்று கூறி டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி இரவு நேரத்தில் நேராக அமித் ஷா வீட்டுக்கு வண்டியை விட்டார். தமிழ்நாட்டு நலன்களுக்காக சில கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் முன்வைத்தோம் என்று கூறினாலும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையே நடைபெற்றதாக கூறுகிறார்கள். அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் மோடி வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓ. பன்னீர்செல்வம் தரப்பில் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்று மோடிக்கு எடுத்து சொல்ல உள்ளதாக கூறப்படுகிறது.